ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகம் படம் வந்து லீக் ஆனது நமக்கு எல்லாருமே தெரியும். அது பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அப்படி ஒரு சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதுவும் இவ்வளோ பெரிய படத்துக்கு எப்படி ஒரு இந்த லீக் ஆச்சு அப்படிங்கிற ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, எடிட்டரை வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து இனிமேல் வந்து எடிட்டிங் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. ஸோ எடிட்டர் யூனியன்லேருந்து இந்த ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஏன் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னா, படம் லீக் ஆனது காரணத்தினால தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதை விட முக்கியமான காரணம் எப்படின்னா, ஃப்ரீலான்சிங் எடிட்டர்ஸை வந்து அசிஸ்டண்டாக வந்து எடுத்திருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டர்ஸ் யூனியன்ஸில் வந்து அவங்க வந்து மெம்பராக இருக்கணும். அவங்கள தான் வந்து அசிஸ்டண்டாக எடுத்துருக்கணும். ஆனால் வந்து அவங்க மெம்பராக இல்லாமலே இவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை வந்து லீக் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கு காரணம் வந்து முக்கிய காரணம் எடிட்டரான பிரதீப் ராகவ் தான். ஸோ அதனால தான் அவர் மேலே வந்து இந்த அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இடைநீக்கம் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணக்கூடியவர், நிறைய நல்ல ஒரு எடிட்டிங் பண்ணக்கூடியவர். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தளபதி ஃபேன் கூட. ஸோ அதனால் வந்து இவர் வந்து எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் எடிட்டர் வந்து உள்ளே கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தெரில. ஆனால் இந்த படத்துக்கு கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ எந்த படத்துக்கு கொண்டு வந்தாலுமே எடிட்டர்ஸ் யூனியன்ஸில் கண்டிப்பாக மெம்பராக இருந்தால் மட்டும்தான் உள்ளே கொண்டு வரணும். பட் ஆனால் அதை மீறி கொண்டு வந்தது தான் இங்கே மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு எடிட்டர். ஸோ அதனால தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.